விஜயனை ஜெயிச்சிட்டானுக்கு கோவில் மாதிரி கும்பிடுறாங்க தெரியுமா. பிரிட்ஜு கடையில் நம்ம வந்து படுத்திருக்கும் போது பெண்களுக்கு சேஃப்டி இருக்கா உங்களுக்கு இங்கே? 10 பேர் வருவாங்க, அந்த கஞ்சா அடிக்கிற பசங்களை சரக்கு அடிச்சது லேடிஸு கொடுப்பாங்க, ஏதாச்சும் வம்பு வருவாங்க, சண்டை வருவாங்க. வயசு வேறு பக்கத்துல இருக்கு. இந்த வயசு அப்போ மூடனா நம்மளும் நல்லது. அன்றைக்கே இப்படி ஒருத்தர் எங்கள் தத்தில் ஒருத்தர் வந்து படுத்தாரு. அதுக்கே நாய் கொலைங்க மொத்தம் 15 நாய் கொலை கொலிச்சிங்க சவுண்டு சொல்லிட்டு நாங்கள் ஏஞ்சி துரத்த ஆரம்பிச்சிட்டோம். மறுபடியும் போயிட்டு ரிட்டர்ன் வராரு. வந்து பொம்பளை பக்கத்தில் ஏதாவது உட்காருவார், பேசுவார், பார்ப்பாங்க. இந்த பேட் டச்செல்லாம் பண்ணலாம் பார்ப்பாங்க. பிச்சை எடுத்தா ஒருத்தனும் கேட்பாங்கண்ணா, காலு கை நல்லா எனக்கு இருக்குது, வேலை செஞ்சு பொழிச்சாண்ணா செஞ்சாண்ணா. இந்த மாதிரி வேலை யாருக்காச்சும் எங்கள் ஆளுங்களுக்கெல்லாம் ஃபுல்லாக வேலை கிடச்சா அவங்க வேலை செஞ்சுக்கின்னு நல்லா பொழிச்சுக்கின்னு சாப்பிடுவாங்க. ஏன்பா இந்த குழந்தைங்களாம் சிக்கலில் நிற்க வைக்கிறீங்க? அதுங்களுக்கு கொஞ்சம் ஆக்சிடென்ட் எதனா ஆயிடுச்சுன்னா கவர்மெண்ட்லேருந்து ஏதாவது சலுகைகள்லாம் கிடைக்குதாமா? கவர்மெண்ட்லேருந்து நம்மளுக்கு எதுவுமே ஊழல செய்ய மாட்டேங்கிறாங்க. அதுதான் கொஞ்சம் பெஜாராக இருக்குதுண்ணா. பிள்ளைங்களை வச்சுக்கின்னு ரொம்ப கஷ்டப்படுற. இது மாதிரி கொடுத்திருந்தா இன்னும் கும்பிட்டிருப்பாங்க எங்கள் ஆளுங்கள்லாம். காத்திருக்காங்க. 7 பிள்ளைங்களுக்கு செய்வாங்களோ செய்ய மாட்டாங்களோ தெரியலையே, ரொம்ப கஷ்டமா இருக்குது. இந்த மாதிரி இடத்துல யாரன்னா கொடுத்தா நாங்கள் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு இதனா கொடுத்தா அந்த பிள்ளைங்களுக்கு எடுத்துன்னு போய் கொடுக்குறோம். அவங்க சாப்பிட்டு வல்லாடுக்குனே இருப்பாங்க. இப்போ ஏதாவது வேலைக்கு போகலாம்மா? எங்களுக்கெல்லாம் அவர் தான் அண்ணா, கூட பிறந்த அண்ணா எங்களுக்கு. அதுதான் அவர்கிட்ட கேட்கணும்னா என்ன கேட்பீங்க? படிக்காமல் இங்கே இருக்கிறான், வீட்டில் இருந்தே இங்கே இருக்கிறான். நம்மளுக்கு ஒரு ஆசை தான், பசங்களை படித்து மின்மையினா நம்மளுக்கு ஆசை தான். ஆனால் நம்ம கவர்மெண்ட்டில் இங்கே வந்து ஸ்கூல் இல்லைன்னு சொல்லிட்டு ஸ்கூலில் போடாமல் இருக்கிறோம். வீடு கீடு எதுவுமே இல்லை நம்மளுக்கு. இங்கே கூட 2 தடவை என் பிள்ளைங்கள வண்டியில் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுண்ணா. இங்கே ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ரொம்ப செலவாச்சு. வீடு இல்லையே, வாசல் இல்லையே. இந்த இடத்துல எங்கள் பிள்ளைங்களெல்லாம் ஆக்சிடென்ட் உயிது வண்டிக்கு. அப்போ எத்தனோ பேருக்கு கொடுத்துட்டோம். இதே மாதிரி வீடியோ எடுத்துன்னு போனாங்க, ஒன்றுமே செய்யல. அதனால யாருக்கும் வீடியோ கொடுக்கறது இல்லை. இந்த மாதிரி இந்த பிரிட்ஜுள்ள இருக்கணும். ஒரு 1.5 வருஷம் வரைக்கும் 15 வருஷம் வரைக்கும் இந்த பிரிட்ஜாண்டு இருக்கும்போது நல்ல வீடியோ எடுத்துன்னு போனாங்க. அதுக்கப்புறம் இது செய்கிறேன் அது செய்கிறேன்னு சொல்லிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் ஒன்றுமே செய்யலை. இது சிஎம் விஜய் தான் நம்மளுக்கு செய்யணும். 7 பிள்ளைங்களுக்கு 7 மக்களுக்கு எல்லாம் விஜய் செஞ்சாதான் ஒரு நல்லது. எத்தனை பேர் விஜயனை ஜெயிச்சிட்டானுக்கு கோவில் மாதிரி கும்பிடுறாங்க தெரியுமா. பெண்கள்லேருந்து பிள்ளைங்கள்லேருந்து எல்லாம் விஜயன் தான் கும்பிடுறாங்க. அதனால தான் இப்போ எங்கள் ஆளுங்கெல்லாம் ஓட்டெல்லாம் விஜய்க்கு தான் போட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் ஓட்டு போட்டதான்னு சொன்னீங்க. இப்போ உங்களுக்கு வந்து கவர்மெண்ட்லேருந்து ஏதாவது சலுகைகள்லாம் கிடைக்குதாமா? அதுதான் கொஞ்சம் பெஜாராக இருக்குதுண்ணா. பிள்ளைங்களை வச்சுக்கின்னு ரொம்ப கஷ்டப்படுற. இது மாதிரி கொடுத்திருந்தா இன்னும் கும்பிட்டிருப்பாங்க எங்கள் ஆளுங்கெல்லாம். அது வருமா நினச்சி எல்லாரும் எங்களுக்கு இந்த மாதிரி கஷ்டப்படுனால்து எல்லாரும் செய்கிறாங்களா செய்யலான்னு இது மாதிரி எத்தனோ பேர் காத்திருக்காங்க. இது மாதிரி 7 பிள்ளைங்களுக்கு செய்வாங்களோ செய்ய மாட்டாங்களோ தெரியலையே, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லா வீடுங்களும் வச்சுக்கின்னு அங்கெல்லாம் கிராமம் ஃபுல்லாக கிராமம் தான். ஒரு கடையில் ஒன்றுமே இல்லை, எங்கள் பக்கமில்ல. அப்படியே முந்திரி தோப்பு. அந்த இடத்துல தான் நாங்கள் ஒவ்வொரு சின்ன கொட்டை வீடு கட்டி வாழ்ந்துருக்கோம். அங்கேருந்து ஏன் இங்கே வந்தீங்கம்மா? அங்கேருந்து வசதி இல்லை, ஒன்றுமே இல்லை, சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இடத்துல யாரன்னா கொடுத்தா நாங்கள் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு இதனா கொடுத்தா அந்த பிள்ளைங்களுக்கு எடுத்துன்னு போய் கொடுக்குறோம். அவங்க சாப்பிட்டு வல்லாடுக்குனே இருப்பாங்க. இப்போ ஏதாவது வேலைக்கு போகலாம்மா? அது மாதிரி சொல்ல முடியுமா? சிட்டியில் இருக்கிறீங்க அப்படிங்கும்போது ஏதாவது ஒரு வேலை கண்டிப்பாக இருக்கும். ஏதாவது ஒரு வேலை பார்க்கலாம்ல. வேலைக்கு எதுவும் போகிறீங்களா? வேலைக்கு போகல. கணவன் தான் இந்த சிக்கு முடி வியாபாரம், முடி விற்றுக்கின்னு அது மாதிரி விற்றுக்கின்னு வருவாங்க. அவர் எடுத்துன்னு வந்தாதான் ஒரு 2000 ரூபாய் 1000 ரூபாய் இது மாதிரி எடுத்துன்னு வந்தாதான் சாப்பாடு செலவுக்கு பிள்ளைங்களுக்கு இது மாதிரி பார்க்குறதுக்கு. குழந்தைங்கள்லாம் வச்சுக்கிட்டு வந்து காசு கேட்குறத வந்து நம்ம பார்க்க முடியுது. தவறு தானே ஆக்சுவலாக குழந்தைங்களை வச்சு அந்த மாதிரி பண்ணுறது. ஏன் அப்படி பண்ணுறீங்க? சிக்னல்லாம் விடாத மாதிரி இருக்கலாம் இல்லைம்மா? கையில் பிள்ளைங்களை எடுத்துன்னு போனால் பிச்சை எடுத்தா ஒருத்தனும் கேட்பாங்கண்ணா, காலு கை நல்லா எனக்கு இருக்குது, வேலை செஞ்சு பொழிச்சாண்ணா செஞ்சாண்ணா. இது மாதிரி 1000 பேர் சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் காதில் கேட்டுக்கின்னு மனசில் கேட்டுக்கின்னு விட்டுடுறோம். அதெல்லாம் கண்டுக்கிறது இல்லை. நம்ம அந்த மாதிரி ஏன் அவங்கள்ட்ட போய் பேச்சு வாங்கணும்? நம்ம ஏதோ ஒரு வேலை செய்யலாம்ல. வேலை செஞ்சு நம்மளே மாதிரி கொடுத்தாதான் ஒரு வேலை கீழே கொடுத்தாதான் எங்களுக்கு நல்லது, எங்களுக்கு பெருமையாக இருக்கும்.
இந்த மாதிரி வேலை யாருக்காச்சும் எங்கள் ஆளுங்களுக்கெல்லாம் ஃபுல்லாக வேலை கிடச்சா அவங்க வேலை செஞ்சுக்கின்னு நல்லா குளிச்சுக்கின்னு சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி கஷ்டமாக இருக்குதுன்னு நினச்சிட்டா இந்த இடத்துல உக்காந்துக்கின்னு யாராச்சும் கொடுத்தா சாப்பாடு வசதி கொடுத்தா கூட நாங்கள் இங்கே ஆக்கி சாப்பிட்டுக்கின்னே இருக்கிறோம். இங்கே கூட 2 தடவை என் பிள்ளைங்கள வண்டியில் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுண்ணா. இங்கே ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ரொம்ப செலவாச்சு. அப்புறம் பார்த்தா பிள்ளைங்களுக்கு இந்த வீடிலேயே வாசலிலேயே இந்த இடத்துல எங்கள் பிள்ளைங்களெல்லாம் ஆக்சிடென்ட் உயிது வண்டிக்கு. அப்போ கீழே அடிபட்டுக்கினே இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. யாருமே எங்களுக்கு உதவி செய்யலான்னு நாங்கள் கேட்குறோம். அப்புறம் சொல்லிட்டு அந்த இயேசு சாமி கும்பிட்டுக்கினே இருக்கிறோம் நாங்கள். ஏசப்பா எங்களுக்கு ஒரு நல்ல அமைச்சர் வரணும், எங்களுக்காக ஒரு முதலமைச்சரே வரணும். விஜய் முதலமைச்சராக வந்திருக்காரு, அவர்கிட்ட நீங்கள் கேட்கணும்னா அவர் தான் இப்போ எங்களுக்கெல்லாம் அவர் தான் அண்ணா. எங்களுக்கெல்லாம் அவர் தான் அண்ணா, சொந்தமான கூட பிறந்த அண்ணா எங்களுக்கு. அதுதான் அவர்கிட்ட கேட்கணும்னா என்ன கேட்பீங்க? இந்த மாதிரி எங்கள் பிள்ளைங்களை நான் பார்க்கணும் போகணும் அப்படின்னு எங்கள் ஊருக்கு வந்தால் கண்டிப்பாக விஜய் எல்லா உதவிகளும் செய்வார். எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. குழந்தை பண்ணலையா, நம்ம வந்து அங்கே ஸ்கூல் இருக்கு, ஸ்கூல் பண்ணாமல் இங்கே வந்துட்டோம். ஆனால் ஸ்கூல் வந்து பாதி பேர் படிக்கிறாங்க, படிக்காமல் இங்கே இருக்கிறான். வீடு இல்லாமல் இங்கே இருக்கிறான். இப்போ வீடு இருக்கிறாங்க தான் ஸ்கூல் பாதி பேர் படிக்கிறாங்க பசங்க. அது மாதிரி தான் நம்ம இங்கே இருக்கிறோம்யா. இப்போ குழந்தைங்களுக்கு நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க என்னன்னா, நம்ம கஷ்டப்பட்டாலும் குழந்தைங்களை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படியாவது நம்ம படிக்க வச்சு ஏதோ ஒன்று பண்ணிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம குழந்தைங்களை எப்படியாவது படிக்க வைக்க ட்ரை பண்ணலாம்ல. நம்மளுக்கு ஒரு ஆசை தான், பசங்களை படித்து விண்வெளினா நம்மளுக்கு ஆசை தான். ஆனால் நம்ம கவர்மெண்ட்டில் இங்கே வந்து ஸ்கூல் இல்லைன்னு சொல்லிட்டு ஸ்கூலில் போடாமல் இருக்கிறோம். வீடு எதுவுமே இல்லை. நம்ம வீடு இருந்தாலும் கூட பக்கத்தில் ஸ்கூலில் போட்டு படிக்க வச்சிடறோம். நம்மளுக்கு அப்பா அம்மா வந்து ஆசை தான். நம்ம வந்து வீடு இல்லைன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிறோம், ரோட்டில் தான் இருக்கிறோம். இப்போ வீடு இருக்கிறவங்க தான் வீட்டாண்டு இருக்கிறாங்க. நம்ம வீடு இல்லைன்னு சொல்லிட்டு அங்கங்கே பிரிட்ஜ் இருக்கோம், அந்த பிரிட்ஜாண்டு இப்போ கூட இந்த பிரிட்ஜு கூட காலி பண்ண சொல்கிறாங்க. ஆனால் காலி பண்ணுறது நம்ம எங்கே தான் போய் இருக்கிறது மூலம் தெரிய மாட்டேங்குது. இப்போ நம்ம வேலைக்கு போயிட்டோம் அப்படின்னாக்க குழந்தைங்களை வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சிக்னல்லாம் நிற்க வைக்காமல் பார்த்துக்கிறது நம்ம பொறுப்பு தானே. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்பா இந்த குழந்தைங்களாம் சிக்னலில் நிற்க வைக்கிறீங்க? அதுங்களுக்கு கொஞ்சம் ஆக்சிடென்ட் எதனா ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் எல்லாம் அவங்க அம்மா அப்பா பயப்பட மாட்டாங்கல்ல. அதனால் பயந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு கையாட்டமாக கூடயே கூட்டு போயிடுவாங்க. ஸ்கூலுக்கு போகிறதெல்லாம் ஊருக்கு போனால் அங்கே போய்ப்பாங்க. ஊருக்கு போயிட்டு குழந்தைங்களை மட்டும் படிக்க வைக்கலாம்ல, நீங்கள் மட்டும் கூட வெளியில் வேலை பார்க்கலாம்ல. பக்கத்து வேலை, பில்டிங் கட்டுற வேலை, இதுமாரி கொத்தனார் வேலை, மேஸ்திரி வேலை, மண்டப வேலை, அதுமாரி வேலைக்கு கூட போயிட்டு வருவோம். அந்த மாதிரி போவீங்க? ரெகுலராகவும் அந்த மாதிரி போகலாம்ல, இங்கே வந்து இருக்கணுன்ற தேவை இல்லை தானே நமக்கு. இப்போ குழந்தைங்கள ரோட்டில் பிச்சை எடுக்க விடுற ஒரு விஷயம் இருக்குல்ல, வீடு இருந்தால் அந்த மாதிரி பண்ண மாட்டீங்க. வீடு இருந்தால் அதுமாதிரி பண்ண மாட்டாங்க. இப்போ சிஎம் வந்து விஜய் இருக்கிறதுனால அவர்கிட்ட ஏதாவது கோரிக்கை வைக்க முடியுங்களா உங்களால்? எனக்கு இது பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைப்பீங்கல்ல? அதெல்லாம் போய் வீடு கட்டுறதா இருந்தால் 10 பேருக்கு நம்ம இல்லாதட்டுக்கு பட்டா தரணும். அதுதான் நம்மளுக்கு ஆசை. வீடு கிடைச்சிட்டா போதும், படிப்பு இருந்தா படிப்பு இருந்துச்சுன்னா நம்ம வீட்டுக்கு வந்துச்சா, வீட்டுக்கு வந்து பட்டா கொடுத்தா இடம் கொடுத்தா அது பரவாயில்லையா. உங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்கும்ல, எனக்கு இந்த ஆசை இருக்குது ஆனால் அதை பண்ணவே முடியல அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை இருக்கும்ல? நம்மள ஆசை எதுவுமே இல்லையா. நம்ம சொன்னது பசங்களுக்கு படிப்பு, இடம் இல்லாமல் இடம், வீடு இல்லாமல் வீடு கட்டி தரது. அதுதான் நம்ம, அதுதான் ஆசை. மீது எதுவுமே ஆசை இல்லை. பெண்கள் சேஃப்டி பற்றி சொல்லியிருக்காருல்ல, பெண்களுக்கோசம் பாதுகாப்பு கொடுத்தானே எல்லாரும் கேட்குறாங்க. ஆனால் விஜய் என்ன சொல்கிறாரு, நான் நிஜமாக தருவேன், பெண்களுக்கோசம் நான் நிஜமாக போராடுவேன், எத்தனையோ பெண்களுக்காக. ஆனால் எங்ககிட்ட வந்து அண்ணான முறையில் கேட்குறாங்க, நான் நிஜமாக அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன்னு முறையில் கேட்குறாங்க. ஆனால் விஜய் என்ன சொல்கிறாரு, பெண்களுக்காக பாதுகாப்போடு இருக்கிறேன்னு சொல்லிட்டு இது மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போது பக்கத்துலேயே வந்து ஒயின் ஷாப் இருக்கிறதா வந்து சொன்னீங்க. இப்போ இங்கே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடிசை மாதிரி கூட இல்லை, சும்மா அப்படியே பிரிட்ஜு கடையில் நம்ம வந்து படுத்திருக்கும் போது பெண்களுக்கு சேஃப்டி இருக்கா உங்களுக்கு இங்கே? அது மாதிரி தெரிலண்ணா, இங்கே சேஃப்டியாக இருக்குது. ஆனால் நாங்கள் நைட்டு தூங்குகிறோம், யார் வராங்களோ யார் போகிறாங்களோ அந்த தூக்கத்தில் எங்களுக்கு ஒன்றுமே தெரியல. காலையில் காலையில் ஏந்திரிச்சோன்னா அங்கங்கே போய் அங்கே அந்த இடத்துல உக்காருவாங்க. இல்லைன்னா காலையில் ஒரு 10 மணிக்கெல்லாம் கணவனை வேலைக்கு போயிட்டு முடி வியாபாரம் வீடாக போயிட்டு கேட்டுன்னே விற்பாங்க. அது எடுத்துன்னு வந்தால் தான் 4 மணிக்கு உக்காந்து நாங்கள்லாம் உக்காந்து கொஞ்சமாக பேசிக்கிட்டு இந்த மாதிரி யாரானா குடிப்பழக்கம் வந்தால் அவங்களுக்கு வந்தால் கூட பெஜார் இருக்குது. எதனா சண்டை கிண்டை போடுவான்னு சொல்லிட்டு கத்திலி மெட்டுவான்னு சொல்லிட்டு பெஜார் இருக்குது. யார் வராங்க போகிறது தெரியாது நைட்டு ஃபுல்லாக. இப்போ தங்கச்சிக்கெல்லாம் தூக்கத்தில் தூங்கினுக்கிறாங்கல்ல, அவங்க பக்கத்தில் யார் படுக்கிறாங்க யார் போகிறாங்க நம்மளுக்கு தெரியாதுங்க. நம்ம ஒரு சத்தம் கேட்டு வேணே ஏஞ்சி உட்காந்துருவோம், யார் வராங்க பக்கத்தில் உட்காடுறாங்களோ போகிறாங்களோ செட்டு. அதனால ஏஞ்சி உட்காந்து பார்ப்போம்.
அன்றைக்கே இப்படி ஒருத்தர் எங்கள் தத்துல ஒருத்தர் வந்து படுத்தாரு. அதுக்கே நாய் கோழிங்க மொத்தம் 15 நாய் கோழி இருக்கு கொலிச்சிங்க சவுண்டு சொல்லிட்டு நாங்கள் ஏஞ்சி துரத்த ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே போயிட்டு ரிட்டர்ன் வராரு. ஏன்பா இங்கே சுற்றி நிற்கிறோன்னு கேட்டேன். இங்கே தான்மா இருப்போம், இந்த நீக்கான தான் இருப்போம் சொன்னார். அவர் இங்கெல்லாம் கிடையாதுங்க, அவர் அரும்பக்கம் சைடு தான் அவருக்கு வீடு. ஒரு ஆளுக்கு வந்து பொம்பளை பக்கத்தில் ஏதாவது உட்காருவார், பேசுவார், பார்ப்பாங்க. இந்த பேட் டச்செல்லாம் பண்ணலாம் பார்ப்பாங்க. ஆனால் அதுக்கோசமாக யார்கிட்டுமே பேச மாட்டாங்க. தங்கச்சிங்களாம் யார்கிட்டையும் பேச மாட்டாங்க. சேஃப்டியாகனா ஒரு எங்கள் விஜய் என்ன கோசமாக எங்கள் சேஃப்டியாக இங்கே வந்து சேஃப்டி ஒரு போலீஸ் கொஞ்சம் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். போலீஸ் ரோந்து இந்த பக்கம் இருந்துச்சு அப்படின்னாக்கா அந்த அளவுக்கு பிரச்சனை இருக்காதுன்னு. ஆமாம். டாஸ்மார்க்லாம் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காரு, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது நம்ம மூடினா நம்ம நல்லதா? குடிப்பழக்கம் 10 பேர் மறுத்துடுவாங்க. குடி நல்லதால எல்லாம் 10 பேர் கட்டுப்படுறாங்க, 10 பேர் உயிருக்கு பிரச்சனை வருது. அது மாதிரி குடிக்கால நிப்பாட்டணும், போதை பொருள் எதுவும் தொடாமல் இருக்கணும். இந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் படுத்திருக்கிறதுனால உங்களுக்கு இதனால ஏதாவது கஷ்டங்கள் வருதா? இங்கே 10 பேர் வருவாங்க. அந்த கஞ்சா அடிக்கிற பசங்களை சரக்கு அடிச்சது லேடிஸு கொடுப்பாங்க, ஏதாச்சும் வம்பு வருவாங்க, சண்டை வருவாங்க. அதனால சரி பையன் ஷாப் பக்கத்தில் இருக்குது. இந்த வயசாப்பை மூடினா நம்மளுக்கு நல்லது. எங்கே இருக்குங்க ஒயின் ஷாப்? எங்கள் எதிர்த்துல தான் ஆட்டோக்கு அந்த பக்கம். ஆட்டோ பக்கத்தில் இருக்குது. வயன் ஷாப்பு கிட்டே இருக்குது, நம்ம கிட்டே இருக்குது. அதுவும் லேடிஸு கிட்டிஸ் எல்லாம் இருக்கிறாங்க. அது வயன் ஷாப் மற்ற வயசாப்பை மூடினா நம்மளுக்கு நல்லா இருக்கும். 10 பேர் குடிப்பழக்கம் நிப்பாட்டுவாங்க. அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுறீங்க? வந்து பிரச்சனை பண்ணுறாங்க, பொண்ணுங்கள்ட்ட பிரச்சனை பண்ணும்போது என்ன பண்ண முடியுது உங்களால்? எதுவும் சப்போர்ட் நமக்கு யாரும் வர மாட்டோம், நம்ம தான் சப்போர்ட்டாக நிற்கிறோம். லேடிஸுக்கு வந்தால் நம்ம தான் சப்போர்ட்டாக வந்து நிற்க போகிறோம். அதுவால் தான் நீங்கள் இங்கே வந்து இருக்கிறதுக்கான காரணம் என்ன தெரிஞ்சுக்க முடியுங்களா? இப்போ வீடு இல்லைங்களா? நமக்கு வந்து சொந்தமாக வீடு இருக்குது, ஆனால் வாழ் வீடு. ஆனால் அவங்க மழை அடித்தாலும் தண்ணி வரும், வசதி எதுவுமே இல்லை. இங்கே வந்தாலும் கூட யாராவது சாப்பாடு அரிசி வாங்கி தந்தா நம்ம ஆக்கி சாப்பிடுவோம். அதனால வீட்டாண்டு வந்து இங்கே வந்துட்டோம். உங்களுக்கு ஆனால் 10 பேருக்கு வீடு இருக்குது, 10 பேருக்கு வீடு இல்லை. ரேஷன் கார்டு, ஆதார் இந்த மாதிரிலாம் இருக்குங்களா? நம்ம ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு 10 பேருக்கு இருக்குது, 10 பேருக்கு இல்லையா? இப்போ அங்கே கவர்மெண்ட் சலுகையில் உங்களுக்கு கிடைக்குதுங்களா? இல்லை, எதுவுமே கிடைக்கல. நம்ம கவர்மெண்ட்டில் வந்து நம்மளுக்கு எதுவுமே உள்ள செய்ய மாட்டேங்கிறாங்க. நான் நம்ம வீட்டாண்டே ரோடே சரியா இல்லை, எல்லாம் பள்ளம் வேடு வேடாக இருக்குது. நம்ம சொல்ல முடியாது, உள்ள பள்ளம் தான் இருக்குது. ஓட்டு போட்டிங்களா இப்போ? ஓட்டு போட்டாச்சு. ஆனால் ஓட்டு போட்டிங்க, ஆனால் உங்களுக்கான இது மட்டும் கிடைக்க மாட்டேங்குது. எதுவுமே வேலைக்கெலாம் என்ன பண்ணுறீங்க? நம்ம வேலைக்கு அது ஜாட் அடிக்கிறது சம்பளம் தான் ஐயா. நம்ம ரோட்டை எடுத்து பைய எடுத்தீங்கன்னு கடைக்கு போய் பிச்சை எடுக்கிறதா வேலை தொழில். இப்போ நீங்கள் வேறு எதுவும் வேலையெல்லாம் தேடி போகலாம்ல? நம்ம இந்த வேலை பண்ணுறோம், சிக்குமுடி வியாபாரம் பண்ணுறையா. சிக்குமுடி வியாபாரம், அந்த முடி வியாபாரம் பண்ணுறோம், அந்த வியாபாரம் தான் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி பேசுனவங்கள்ட்ட வந்து கேட்டேன், ஓட்டு போட்டதாக வந்து சொன்னாங்க. ஆனால் அரசுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய கடமைகள் நீங்கள் செஞ்சிட்டீங்க. ஆனால் அரசு உங்களுக்கு திரும்ப கடமை பண்ணிச்சான்னு கேட்டால் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அந்த மாதிரி அரசு சலுகைலாம் உங்களுக்கு கிடைக்குதா? அரசு அளவுக்கு அது கொஞ்சம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். எதுவுமே கிடைக்கிறது இல்லை, அதெல்லாம் கொஞ்சம் கிடைக்குது. இப்போ மாதம் பெண்களுக்கெல்லாம் வந்து 1000 ரூபாய் காசு கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இருக்குங்களா? கிடைக்குதுங்களா? இங்கே இருக்கிற அவங்களாம் கிடைக்கல. கிடைக்கல, எதுவும் கிடைக்கல.